உன் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம்ல, அதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும். உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. எந்த ஊர்ல இருந்தோ வந்து என் பையன் மேல கை வச்சிட்டல, நான் வயிறெறிஞ்சி சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. வாடா வா. நல்ல குடும்பம். இந்த பேச்செல்லாம் கேக்குறதுக்கு தான் நீங்க இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்களா பெரியயா? நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல பெரிய தம்பி, முதல்ல நீங்க இங்க இருந்து போயிடுங்க. 25 வருஷமா எங்க வீட்டுல விசுவாசமா வேலை பார்த்த சுந்தரம் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு கேக்குறவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? சுந்தரம், பல்லாயிரம் கோடி டர்ன் ஓவர் ஆகுற ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி என்ன ஆனாங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் மேல மரியாதை இருந்துச்சுன்னா என் கூட வாங்க. அம்மா கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டோம். இனிமே நாங்க அங்க எப்படி வர்றது பெரிய தம்பி? என்ன மன்னிச்சிடுங்க பெரிய தம்பி. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். பார்வதி, நீங்க என்ன முடிவெடுத்து இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க எல்லார் வாழ்க்கையிலும் கலந்துருக்கிற நீங்க சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்திருக்கணும். நீங்க சொல்லாம வந்ததால என்னமோ நடந்திருக்குன்னு எங்க மரியாதைக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரி நடந்திருக்கீங்க. என்ன பெரியயா அது? நீ எதுவும் சொல்லாத சுந்தரம். என்ன தூக்கி வளர்த்த நீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. என் உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர தேவையில்ல. அப்படி சொல்லாதீங்க பெரிய தம்பி, நீங்க 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். அப்பா போலாம்ப்பா. சரிங்க பெரிய தம்பி, நாங்க வர்றோம். சரி, நீங்க போய் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன். இல்லைன்னா ஒண்ணு பண்றீங்களா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல யாராவது இருந்தா கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறீங்களா? இந்த அருண் அந்த சமையல்காரைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல நிறுத்தாம ஓய மாட்டான் போல இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க சைடு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, என் சைடு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அருண், ஏன் அருண், பார்வதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஏன் அருண் அப்படி பாக்குற? நான் பார்வதியை பத்தி விசாரிக்க கூடாதா? அதெல்லாம் இல்ல சித்தி, எப்பவுமே பார்வதியை கரிச்சு கொட்டிட்டே இருப்பீங்களே, இன்னைக்கு என்ன திடீர்னு அவன் மேல அவ்வளவு பாசம் பொங்குது, அதான் பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, அவ வீட்ல இருந்தா விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்பால, அதனாலதான் கேட்டேன். பாவம், சொந்த ஊருக்கே போயிட்டாங்க போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன் சித்தி. ஆனா சுந்தரம் சொந்த கிராமத்துக்கு போகல, வேற எங்கேயோ போயிருக்காரு. சொந்த கிராமத்துக்கு போலையா? ஆமா சித்தி. அது எப்படி உனக்கு தெரியும்? சுந்தர கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட கால் பண்ணி விசாரிச்சேன், அவங்களும் தெரியலன்னு சொன்னாங்க. அதாவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதான் சுந்தரம் பார்வதி உங்களோட போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கு அருண் நீ பண்றதெல்லாம். நண்டு கொழுத்தா வலையில நிக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்களுக்கு திமிர் எடுத்து போய் ஊரை விட்டு ஓடி போவாங்களாம். நமக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தேடிட்டு அலையணுமா? போய் தொலைதுன்னு அப்படியே விடாம என்னமோ Facebook, Twitter, WhatsAppன்னு போட்டு அலைஞ்சிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏண்டா நான் இங்க பேசிட்டு இருக்க, நீ என்னடா அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மா வராங்க, என்கிட்ட கேட்ட மாதிரி. எங்க தைரியம் வந்து அம்மா கிட்ட கேளுங்க பாப்போம். அம்மா தானே சொன்னாங்க பார்வதி சுந்தரத்தையும் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துங்கன்னு. கேளுங்க பாப்போம். விஷம் விஷம்.
அம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன பதிலே சொல்லாம வனஜாவிய பாத்துட்டு இருக்க? அக்கா அது வந்து பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமா தானே? எஸ்கேப்பு ஆமாமா, சுந்தரம் பார்வதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டாங்க. இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சித்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அக்கா ஆதி வந்தாச்சு. தனியா தான் வந்திருக்கான். என்னாச்சு ஆதி? சுந்தரம் பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பார்வதி, சுந்தரம், தருதரமும் வந்துருச்சு. உள்ள வாங்க. என்கிட்ட கூட சொல்லிக்காம உன் பொண்ணையும் பையனையும் கூட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன அநியாயம் நடந்தது சுந்தரம்? நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது குறை வச்சிருந்தா அத நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே சுந்தரம். அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி சொல்லிக்காம வீட்டு விட்டு போனீங்க? சொல்லு சுந்தரம், நாங்க ஏதாவது குறை வச்சிருக்கோமா? ஐயோ, நீங்க எந்த குறையும் வைக்கலையா? இந்த வீட்டுல எங்களுக்கு எந்த குறையும் இல்லையா? என் பொண்ணு கல்யாணத்தை உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு ஏற்பாடு பண்ண பெரிய மனசு உள்ளவங்க நீங்களும் அம்மாவும். உங்களை குறை சொன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காதுங்கய்யா. நடிச்சு கொட்டு. அப்ப எதுக்காக சொல்லிக்காம வீட்டை விட்டு போன? வாய திறந்து பேசு சுந்தரம். நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்ட. ஆதி அக்காவும் என்ன சந்தேகப்படுறாங்க, என்னமோ நான் தான் உங்களை துரத்தி விட்ட மாதிரி. அப்புறம் நான் என் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியதா போச்சு. அதான் எல்லாரும் கேக்குறாங்களே, வாய திறந்து பேசு. சுந்தரம், அம்மா இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே பேசாம இருக்கீங்க. பேசுங்க சுந்தரம், தயங்காம சொல்லுங்க சுந்தரம். சொல்லு சுந்தரம். என்கிட்ட தான் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அம்மா அப்பா கிட்ட என்ன காரணம்னு சொல்லலாம்ல. சொல்லுங்க சுந்தரம். இவ்ளோ வற்புறுத்தி கேட்டும் நீ வாயே திறக்கலன்னா அப்ப தப்பு எங்க பக்கம் தான் இருக்கு. அப்படிதானே சுந்தரம்? அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் எங்க பக்கம்தான். நாங்க சொல்லிக்காம வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் என் பொண்ணு பார்வதி தாமா. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.